ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் நீங்கள் என்ன பார்க்கலன்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது ராக்கிங் ஸ்டார் JNRL அண்ட் நான் தான் உங்கள் SJI. 領域展開モンキー D ブギよろしく。 Arise 俺が本当の渦巻きஓப்பன் பண்ணால் அட்டகாசமான சயின்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோட டைட்டில் போடுறாங்க. அந்த ஆர்மர் கொரில்லா இருக்குல்ல, அது டாக்டர் சினஸோட பாஸ்டர் சொல்லும். அவர் ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட். அவரோட திறமைக்காண்டி எல்லாரும் வரவேற்பு கொடுத்தாங்க. ஏகப்பட்ட பாராட்டுகள் வந்துச்சு. ஆனால் அவரோட க்ரியேட்டிவ் ஐடியாவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அவரோட ஐடியா என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹியூமனிட்டியை உருவாக்குறது. இது எல்லாமே ஆபத்தானது அப்படின்னு மக்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவனும் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படாமலையா பெரிய ஆளாகிறாங்க அப்படின்னு கடுப்பாவான். அப்புறம் அவனோட வீட்டையே ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் ஜீனஸ் லெபார்ட்டி அப்படின்னு மாற்றிடுவான். அவனோட அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கவே அவனுக்கு 70 வயசு ஆயிடுது. அப்புறம் அவனோட டைமேஜுக்கு அவனை மாற்றிக்கிறான். அவனை மாதிரி ஏகப்பட்ட க்ளோன்ஸை அவன் உருவாக்கிக்கிறான். இது எல்லாத்தையுமே இந்த ஆர்மர் கொரில்லா சைத்தாமா கிட்டேயும் ஜெனோஸ் கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்டா இவ்வளோ பெருசாக சொன்னேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சைத்தாமா சொல்லுவான். என் மாஸ்டருக்கு ஒழுங்காக புரியவே அப்படின்னு ஜெனோஸ் சொல்லுவான். அதுக்கு அந்த ஆர்மர் கொரில்லாவோ எங்களோட மாஸ்டருக்கு நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்லுவான். என்னடா அப்படின்னு கேட்பான். அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களோட அதீத சக்தியை பார்த்து அவன் மெய் மறந்து போயிருக்கான். உங்களை வச்சு அவன் ஒரு ஹியூமன் ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண நினைக்கிறான். இதை நம்ம இப்போ கேட்டாகணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சைத்தாமாவும் ஆல்ரெடி கிளம்பி இருப்பா. என்ன அதுக்குள்ளேவா அப்படின்னு ஜெனோஸ் கேட்பான். ஆமாண்டா, நாளைக்கு சேல்ஸ் இருக்குது, இன்றைக்கே கேட்டால் தானே, அப்புறம் நாளைக்கு என்னாலாம் வர முடியாது அப்படின்னு சைத்தாமாவும் சொல்லுவான். சரின்னு நம்ம ஜெனோஸும் கிளம்பிடுவான். இவங்க 2 பேரும் வர விஷயத்த ஆர்மர் கொரில்லாவும் டாக்டர் ஜீனஸுக்கு சொல்லும். அப்போது நம்ம ஜெனோஸும் வந்துட்டு, இந்த மாதிரி சைபாக் எத்தனை வருஷமாக உருவாக்குறிய? 4 வருஷமாவா? இது எதுவும் சிட்டியை அழிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஜெனோஸும் பாஸ்ட்டை பற்றி கேட்பா. அதுக்கு அந்த ஆர்மர் கொரில்லாவும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடும். இங்கே டாக்டர் ஜீனஸ் செம்ம கடுப்பில் இருப்பா. ஏன்னா அவங்க 2 வேறு விஷயத்த ஆர்மர் கொரில்லா அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இத்தனை வருஷமாக நம்ம பண்ண ரிசர்ச் ஒரே நாளே காலி ஆயிரும் அப்படின்னு அவனும் சொல்லுவான். ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி ஆகணும், கார்னேஜ் கம்புட்டோ அப்படின்னு அவன் சொல்லுவான். இது கிட்ட என்னோடய க்ளோன்ஸே சாக்காயிரும். கார்னேஜ் கம்புட்டெலாம் வேணாம் அப்படின்னு க்ளோன்ஸ்லாம் சொல்லும். உங்களை விட எனக்கு தான் இது அதிகமான பிரச்சனை அப்படின்னு 8 ஃப்ளோர்ஸ்லேயும் ஏகப்பட்ட ட்ராப்பை வச்சுருப்பான். கரடிகள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சுருப்பாங்க. கரடியை அடித்து போட்டு 2 பேரும் போயிட்டுருப்பாங்க. உங்களால் பறக்க முடியுமா அப்படின்னு ஜெனோஸ் கேட்பான். ஏன் அப்படின்னு சைத்தாமாவும் கேட்பான். இல்லை, நீங்கள் டைமுக்கே வந்துடுவீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவான். அப்போ அங்கே 8 ஃப்ளோர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த 8 பில்டிங்கையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். இனிமேல் நமக்காக என்ன வச்சுருக்காங்க கூட பார்க்க விட மாட்டியாடா அப்படின்னு சைத்தாமா சொல்லுவான். அப்போது அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி தெரியும். அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான என்னால் செஞ்சப்பட்டது. ஆனால் நம்ம தலைவன் அது ஏதோ பேப்பர் திறக்கிற மாதிரி திறப்பான். இங்கே ஏதோ அண்டர் கிரவுண்ட் இருக்குடா, உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போவாங்க. அங்கே கார்னேஜுக்கு போட்டோவை திறந்து விடுவாங்க. அது ஏகப்பட்ட க்ளோன்ஸாக அழிச்சிருக்கோம். நீ இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கியா அப்படின்னு டாக்டர் ஜீனஸ் கேட்பான். நான் ஒரு பவர்ஃபுல்லான கிரியேச்சர் தானே, என்னையே அடைச்சி வச்சிருக்க அப்படின்னு கார்னேஜ் கப்பட்டவும் கேட்கும். ஆனால் காரணம் என்னென்னா அதோட மூளை அன்ஸ்டேபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட அதோட மூளை வேலையை செய்தாது. இதனால தான் அந்த டாக்டர் ஜீனஸ் அந்த கார்னேஜ் கப்பட்டாவை அடைச்சி வச்சிருப்பா. எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணோம், இங்கே 2 பேர் வர்றாங்க, அவங்கள நீ இப்போ அழிச்சாகணும் அப்படின்னு ஜெனோஸும் சொல்லுவான். அதுக்கு அதுவும் சரி சரி பண்ணுற அப்படின்னு சொல்லும். சரி இவங்க தான் அந்த 2 பேரும் அப்படின்னு அந்த 2 பேர் இமேஜையும் காட்டுவா. ஓ இவங்க 2 பேருமா, சரி பார்ப்போம் அப்படின்னு அவனும் சொல்லுவான். நம்ம தலைவங்க 2 பேரும் அங்கே நடந்து போய்ட்டுருப்பாங்க. யாரோ 2 பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு ஜெனோஸ் சொல்லுவான். பார்த்தா அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி வந்துட்டுருப்பாங்க. லெஃப்டில் இருக்கானா ரைட்டில் இருக்கானா அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டுன்னு சொன்னேன். அப்போ லெஃப்டில் உள்ளவனுக்கு தேவையில்ல அப்படின்னு ஜெனோஸை அடித்து விட்ருவாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம தலைவனுக்கு கடுப்பாகும். ஜெனோஸுக்கு இப்படி பண்ணிலடா, அதுக்காண்டியே அவனை அழிக்கிறேன்
அப்படின்னு அவனும் சொல்லுவான். வாடா, அங்கே சண்டை போடுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது, அங்கே வச்சு சண்டை போடுவோம் அப்படின்னு கார்னேஜ் கப்பிட்டோ அவனை ஒரு வெள்ளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ அங்கே ஜெனோஸ் வந்து அவனை எரிப்பான். ஆனால் அதுக்கு எதுவுமே ஆகாது. நம்ம ஜெனோஸும் ஏகப்பட்ட அட்டாக்கை அவன் மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். மிஷின் கன் ஷாட்னு ஏகப்பட்ட அட்டாக்காக பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அவனை அந்த அட்டாக்லேருந்தே அடித்து போட்டுரும். அவன் டைரெக்டாக சைத்தாமா கையில் வந்து விழுவான். சைத்தாமும் வேணாண்டா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் விட்டு கொடுக்குறதா இல்லை. அவனோட பவர் வச்சு அதை அட்டாக் பண்ணுவான். அது அந்த பவரே ரிப்பெல் பண்ணி விட்டுரும். இந்த டைமிங்கில் அவனோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும், அவன் ரொம்ப தீஞ்சு போன மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு சைத்தாமா ரொம்ப கடுப்பாவான். சரி, இவனோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சைத்தாமாவும் சொல்லுவான். அப்போது டாக்டர் ஜீனஸ் அங்கே வந்துகிட்டு இருப்பான். அவன் ஏகப்பட்ட அடி வாங்கியிருப்பான். அவனோட பாஸ்ட்டை அவன் திங்க் பண்ணி பார்ப்பான். அவனோட எபிலிட்டியை நினச்சி எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் அவனோட ஆர்டிஃபிஷியல் ஹியூமனிட்டி ஐடியா பார்த்து எல்லாரும் இவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஜீனஸ் சொல்லுவா. அந்த கார்னேஜ் கப்புட்டோ இந்நேரம் அவனை அழிச்சிருக்கோம். அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை நான் பார்த்தே ஆகணும். இல்லை யார் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். அதில் கண்டிப்பாக கார்னேஜ் கப்புட்டோ தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஜீனஸ் நினைப்பான். அப்போ நம்ம தலைவன் செம்மரேஜாக இருப்பான். நம்ம சைத்தாமாவும் முன்னாடி வந்துட்டு ஜெனோஸுக்கு இப்படி பண்ணல, அதுக்காண்டே நான் அழிக்கிறேன் அப்படின்னு வருவான். கார்னேஜ் கப்புட்டாவும் அவனோட ஸ்பீட் பவரை யூஸ் பண்ணுவான். அதை பார்த்துட்டு ஜெனோஸ் செம்ம ஷாக்காக இருப்பான். ஆனால் அப்படி இருந்தும் கார்னேஜ் கப்புட்டவன் நம்ம தலைவன் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு என்னோடய பவரை இவன் மேட்ச் பண்ணுறானா அப்படின்னு அது சரியான பயப்பட ஆரம்பிச்சிடும். அவன்கிட்ட இருந்து வர எனர்ஜியே சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அது பயப்படும். எப்படி இந்த பவர் வந்துச்சா அப்படின்னு கார்னேஜ் கப்புட்டா கேட்பான். அப்போது நம்ம தலைவனும் அப்படியா, சரி ஜெனோஸ் நீனும் நல்லா கேட்டுக்கோ, இப்போ நான் என்னோடய பவரை சொல்ல போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போது ஜீனஸை பார்த்துட்டு யாரா நீ அப்படின்னு கேட்பான். டேய், நான் தான் டாக்டர் ஜீனஸ் அப்படின்னு அவனும் சொல்லுவான். சரி நீ கேளு, முதல்ல டிசிப்ளினாக இருக்கணும், ஏகப்பட்ட ட்ரைனிங் தேவை அப்படின்னு அவன் சொல்லுவான். ட்ரைனிங்கா அப்படின்னு எல்லோரும் முடிப்பாங்க. ஆமாம், ட்ரைனிங் தேவை. 100 சிட்டப்ஸ், 100 புஷ்அப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ், 10 கிலோமீட்டர் ஓடணும், நீ ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு அவனும் சொல்லுவான். இப்போது சீன் பாஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆகுது. காலையில் ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்ணும். ஈஸியாக ஹாட்டாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணவே கூடாது. சில சமயங்களில் இது வேணான்னு கூட நான் நினச்சிருக்கேன். ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சிருக்கேன். ஆனால் நான் விடவே மாட்டேன், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போது போக போக எனக்குள்ளே அந்த ஃபீலிங் வளர்ந்தேன். என்னோடய முடி கொட்டுச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முடி கொட்டினாலும் நம்ம ஸ்ட்ராங்காக மாறணும், முடி கொட்டினதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சைத்தமாக சொல்லுவான். இது நான் அடைய 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான். இது ட்ரைனிங்கா அப்படின்னு ஜெனோஸு, இது முட்டாள்தனமாக இருக்குது, உங்களோட உண்மையான சீக்கிரட்டை சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன இப்படி ஈஸியானதாக சொல்லிகிட்ருக்கீங்க, நானும் உங்களை மாதிரி ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு ஜெனோஸ் சொல்லுவான். அதுக்கு நம்ம சைத்தாமாவும், நீ நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான்டா என்னோடய பவருக்கான சீக்ரெட் அப்படின்னு அவன் சொல்லுவான். எல்லோரும் ஷாக் ஆவாங்க. அப்போது அந்த கார்னேஜ் கப்புட்டோவும் ரேஜ் ஆகும். டேய், நீ என்னையும் பயப்பட வச்சிட்ட, நான் இன்றைக்கி ஒன்று அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அது ரேஜ் ஆகும். அப்போ கதவெல்லாம் மூட ஆரம்பிச்சிடும். செக்யூரிட்டி சிஸ்டம் அலர்ட் ஆகி இப்போ அதுவும் சொல்லும், இதுதான் கார்னேஜ் மோட் அப்படின்னு. நான் இதே மாதிரி ஒன்று அழிச்சிட்டு அடுத்த சிட்டியை போய் தாக்குவேன், அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இது கேட்டோன்னே நம்ம ஹீரோ செம்ம ஷாக்காயிருவான். இதை பார்த்தோன்னே டாக்டர் ஜீனஸ் என்ன நினைப்பான்னா, இவன் பயத்தில் தான் இப்படி ஷாக்காகிறான் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நம்ம ஹீரோ வேறு விஷயத்துக்கு நீ தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜெனோஸும் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோவோ, அப்போது நான் அடுத்த சனிக்கிழமை வரையே இவன் இப்படியே இருப்பானா, அப்போது அதுக்கான அர்த்தம் இன்னைக்கு தான் சனிக்கிழமையா, இன்றைக்கி தான் அந்த சேலா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு குத்து தான் குத்துவான். அந்த கார்னேஜ் கப்புட்டோ காலியாக இருப்பான். இதை பார்த்துட்டு ஜீனஸ்லாம் வாயடைச்சி போயிருப்பான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இன்றைக்கி தான் சேலுங்கிற மறந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஜெனோஸு அந்த சேல் ஆடை ஜீனஸ் கிட்ட காமிப்பான். 10 மணிக்கு தான் கடை மூடும், இப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். யாருடா இவங்க அப்படின்னு ஜீனஸ் சாக்கா பார்ப்பான். அவங்க கதை உடச்சிக்கிட்டே போயிருப்பாங்க. மாற வேண்டியது நான் தான் அப்படின்னு ஜீனஸ் மனசுக்குள்ள நினைப்பா. இங்கே நம்ம ஜெனோஸ் அந்த இடத்த எரிச்சிட்டு போயிருப்பான்ல, அந்த இடத்த செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ எங் சைபாக்கு தான் இங்கேருந்து இதை அழிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்.
மாடர்ன் நிஞ்சாங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் ஹேமர் ஹெட்டுன்னு ஒருத்தன் வருவான். அவன் மொட்டை தலையானா இருக்கனால நம்ம தலைவனை எல்லாரும் வில்லனாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது நம்ம சைத்தாமா என்ன பண்ண போகிறான்? அப்போது சோனிக்குங்கிற ஒருத்தனை நம்ம சைத்தாமா மீட் பண்ணுறா. அப்புறம் என்ன நடக்குங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை காய்ஸ்.